ஆனா ரிசல்ட் வர மாட்டேது. சாமி அவன் தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. சாமி நேற்று வந்தவன் அரசியல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான், இன்னைக்கு இருக்கே ஒண்ணு கிடைக்க மாட்டேது. அவன் பாருங்க தப்பா பண்றான், எம்எல்ஏ எம்பியா இருக்கிறான், நான் நல்லவனா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசுல இருக்கும். எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்துல கெட்ட காலத்துல மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க, ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பது. வணக்கம். முருகன் தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, முருகர் உலகம் ஃபுல்லா இருப்பாரு, இந்தியாவுல தமிழகத்துல மட்டும் இருப்பாரு, ஆனா உலகம் ஃபுல்லா இருப்பாரு. விநாயகர் இந்தியாவுக்குள்ள மட்டும் இருப்பாரு, வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு. இது ஏன் அப்படின்னா, கைலாய மலையில சிவன் பார்வதியை சந்திக்கிறதுக்காக நாரதர் அப்படிங்கிறவர் வராரு. வரும்போது ஒரு பழத்தை கொண்டு வர்றாரு. ஒரு பழத்தை கொண்டு வந்துட்டு, இது ஞான பழம், அதனால உன் பிள்ளைக்கு கொடுங்கன்னு கொடுக்குறாரு. முருகரும் விநாயகரும் சண்டை போடுறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணுண்டு. அப்போ பார்வதி அதை வெட்டி கொடுக்க, பாதியா பிரிச்சு கொடுக்க முயற்சிக்கிறா. அப்படி முயற்சிக்கும் போது அந்த நாரதர் சொல்றாரு, இது ஞான பழம், பிரிச்சு கொடுக்க கூடாது, முழுசா சாப்பிட்டாதான் அறிவு வரும், அதனால இது பிரிக்க கூடாது, ஒரு பழத்தை தான் சாப்பிடணும், முழுசா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பழம் தானே இருக்கு, ரெண்டு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும், அப்ப எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதுனால அப்போ ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னா, உலகத்தை சுத்தணும், யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகர் என்ன பண்றாரு, உலகத்தை தானே சுத்தணும், இதோ ஒரு நொடியில சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் சுத்த போயிருவாரு. ஆனா விநாயகர் போக முடியாது, விநாயகர் சுத்த முடியாது விநாயகரால. அதனால என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு. எப்படி யோசிக்கிறாருன்னா, கேள்வி மூலமா. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, நாரதர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார், நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றாரு, உலகம் என்றாலும் ஒண்ணுதான், அம்மையப்பன்னாலும் ஒண்ணுதான். அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அழகா உறுதியா சொல்றாரு. அப்ப விநாயகர் கேட்கிறாரு, அப்போ ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா, ஆனா அம்மா அப்பாவே சுத்தி வந்தாலும் உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அப்போ பழம் எனக்கு தானே அப்படின்னு கேட்கும் போது நாரதும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ விநாயகர் என்ன பண்றாரு, தான் அம்மா அப்பாவை சுத்தி பழத்தை வாங்கிக்கிறாரு. இதுதான் திருவிளையாடல்ல நமக்கு காட்டப்பட்ட காட்சி. இது உண்மைதான். இந்த அடிப்படையில வச்சுதான் ஒரு வீட்டுக்கு போனாக்கினா அங்க எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கான துணியோ பொருளோ பொண்ணோ பொருளோ ஏதாவது எடுத்து போனாக்கினா ஒரு பொருளும் கொண்டு போக கூடாது, ரெண்டு பிள்ளை இருக்க வீட்டுல ஒரு பொருளும் கொண்டு போக கூடாது அப்படிங்கிற தத்துவம், அப்படிங்கிற பழமொழி அங்க இருந்துதான் வந்துச்சு. அந்த நிகழ்வை பார்த்துதான் நமக்கு ஒரு சொலவடையா நம்ம எடுத்துக்கிட்டோம். இதைத்தான் அந்த நிகழ்வுல காட்டுவாங்க. ஆனா மீதியே சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே நம்ம நாட்டுல வரலாறு சொன்னாக்கினா பாதி வரலாறு தான் சொல்றாங்க, முழு வரலாறு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் எதை எடுத்தாலும் சரி, 4 விஷயம் கொடுத்தா 2 தூக்கிட்டு போயிடறான். சரி 2 தானே தூக்கிட்டு போனா 1 தூக்கிட்டு போறான், 2 கொடுத்தா 1 தூக்கிட்டு போறான்னு 1 கொடுத்தானா தூக்க மாட்டேங்கிறான். என்னது அந்த 4? தீனிப்பாகு, சர்க்கரை பாகு, வீரப்பாகு, பாகுபாடு இப்படின்னு 4 கொடுத்தா 4 தானே எடுத்து போனோம், அவன் எடுக்க மாட்டான். சீனிப்பாகு, சர்க்கரை பாகு இந்த 2 எடுத்துட்டு போறது, பாகுன்னா இனிப்புண்டு. சரி 4 கொடுத்தா 2 தானே எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுப்போம். 2 என்னது திருக்குறள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான அப்படின்னு 2 கொடுத்தா அவன் 1 தூக்கிட்டு போறான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு 1 தூக்கிட்டு போறது. சரி 2 கொடுத்தா 1 தானே எடுக்கான், சரி 1 கொடுப்பான் அப்படின்னா எடுக்கிறது கிடையாது. என்னது, ஓம் சர்வேஜனா சுகினோ பகர்ந்து அப்படின்னு 1 கொடுத்தானே எடுக்கிறது கிடையாது. அப்ப நோக்கம் என்னது, வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் தவிர இவனுக்கு மொழியை கத்துக்கணுமோ, மொழியை ஊக்கப்படுத்தணுமோ, மொழியை வளர்த்தெடுக்கணுமோங்கிற எண்ணம் கிடையாது. நீ ஏன் தமிழரா இங்க மாறுற, நீ என்ன அடையாளம், குஜராத்தியா? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா, மராட்டியரா? மராட்டியராரு எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழர் ஆக மாட்டாரான்னு நீ அவரை இனமாத்திட்டு இருக்க? அவன் தான் கேட்கிறானே, நீ எதுக்கு குஜராத்தி இருக்க வேண்டியதானே, மலையாளியா இருக்க வேண்டியதானே, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இனம் மாறுறான்னு கேட்கான். இந்த வார்த்தைக்காண்டி அவன் செருப்பு கழுத்தி அடிக்காண்டாமா? 145 கோடி பேரும் தமிழ் பேசலன்னு ஆசைப்பட்டு இருக்கும் போது தமிழை வளர்க்கணும்னா அப்புறம் எப்படிடா வளர்ப்பீங்க? நீ ஏன் இனம் மாறுறன்னா? மதம் மாறுறதே குற்றம் இருக்க, மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும், அதனால மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கு. ஆனா இனம் மாறினா எப்படா மொழி அழியும்? ஜாதி மாற முடியாதான், அதனால ஜாதி தேவை கிடையாது. மதம் மாறிக்கலாமா, அதனால மதம் வேணும். அப்போ இனமும் மாறக்கூடியது தானே, அப்ப இனம் மாறிக்கலாம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இதுதான் உள்நோக்கம் கொண்டதுங்கிறேன். மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும், ஆனா மாறிக்கலாமா? ஜாதி மாற முடியாது, அது மாறக்கூடாதுதான் ஜாதி வச்சிருக்கு. பிறகு மாற முடியாதுன்னா இனம் மாறிக்கலாம். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல 50 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்தா நான் கொங்குக்காரனா இருப்பேன், கொங்கு பேச்சுல தான் பேசுவேன். இது நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல பேசி பழகுற ஒரு வார்த்தை தானே தவிர, ஒரு வழிமுறை தானே தவிர, ஒரு நடைமுறை தானே தவிர, இன்னொரு மொழிக்காரன் இன்னொரு மொழியை பேசுறதுனால மொழி அழியாது. பைத்தியகாரத்தனமா பேசிருக்கான். இப்படி முட்டாள்தனமா இப்படியே மொழி வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிறக்காட்டி முட்டாள்தனமான வரலாறுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வரலாற்றுல இருந்து தான் கத்துக்கணுமே தவிர வடதின்ன பேப்பர்ல இருந்து எழுதக்கூடாது. நல்லா ஞாபகம். இவன் வடதின்ன பேப்பர்ல வரலாறு எழுதிருக்கான், தலையும் இருக்க மாட்டேங்கி காலம் இருக்க மாட்டேங்கி. சரி, இப்போ முருகர் வந்துருவாரு, கேட்பாரு, பழம் எனக்கு இல்லைன்னு சண்டை வரும், இப்படித்தானே கட்டிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்தை சுத்தணும் அப்படிங்கறதுனால முருகர் உலகத்தை சுத்த போயிருவாரு. அதனாலதான் வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கும், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா,
பெரிய பெரிய நாட்டு இந்தோனேசியா, சீனா அப்படின்னு எல்லா நாட்டிலயும் இருக்கும். ஏன்னா அவர் உலகத்தை சுத்தினதுக்கு அடையாளம் வேணும், அதனால அடையாளம் பதிச்ச இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படியே சுத்தி போயிட்டு வரும்போது கடைசியில இலங்கை வந்து தூத்துக்குடி பக்கம் வரணும். அப்படி தூத்துக்குடி பக்கம் வரும்போது இந்த மாகாணத்துக்குள்ள வரும்போது திருச்செந்தூர் பக்கத்துல வரும்போது அவ்வை பாட்டி மூலமா கேள்விப்படுறாரு இந்த விஷயத்த. ஐயா உனக்கு பழம் உனக்கு இல்ல, அண்ணன் ஜெயிச்சிட்டான், அந்த பழம் அண்ணனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னதுனால எப்படின்னு கேக்குறான் முருகன். போட்டி வந்து உலகத்தை சுத்துறது தானே, அவன் உலகத்தை சுத்தி இருக்க மாட்டானே, நான் தானே சுத்தி வந்தேன், அப்படி இருக்கும் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கும்போது போட்டிங்கிறது உலகத்தை சுத்துறதுதான். ஆனா உலகம்னா என்ன, அம்மா அப்பா தான் உலகம், உலகம் தான் அம்மா அப்பா அப்படிங்கிற தத்துவத்தை முருகன் ஏத்துக்கிறான். ஆனா போட்டி அது இல்லை அப்படின்னு முருகன் சொல்றான். அதை எப்ப சொல்லணும், போயிட்டு வந்த பிறகு சொல்லணும், போகும்போது கேட்டுக்கணும். அடுத்தானே ஒரு 2 பேரும் போட்டி இருக்குன்னா அப்போ நான் மட்டும் போறதா இருந்தா அப்போ அது எப்படி போட்டி ஆகும்? அப்போ 2 பேரும் நின்று 2 பேரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும், அதானே போட்டி. அப்படியா சொல்லிட்டு உடனே உலகத்துல சுத்தணும், உடனே ஓடனா. இதைத்தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இந்த இடத்துல இருந்தா எடுத்தாங்க. இந்த விஷயத்துக்கு தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துனா இந்த அர்த்தம் தான். படைக்குனா ஒரு போட்டியில வெற்றி பெறணும், ஒரு சண்டையில வெற்றி பெறணும் அப்படின்னா பிந்திரணும், யோசிக்கணும். ஆனா பந்திக்கு முந்து அப்படின்னா ஒரு வீட்டுல 2 மணிக்குள்ள சாப்பாடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போயிடணும், 1 மணிக்கே போயிடணும். 3 மணிக்கு போனா அங்க சாம்பார் வாடிதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, அண்டாதான் இருக்கும். அதனால இந்த 2 விஷயத்த தான் குறிக்கிறதுக்காகத்தான் அதை சொன்னாங்களே தவிர மற்றபடி முன்னாடி பின்னாடி எல்லாம் கிடையாது. அப்புறம் முருகன் இதை சொல்லும் போது முருகன் ஏத்துக்கல, அப்படிலாம் கிடையாது, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி, உலகத்தை சுத்துறன்னா நீ உலகத்தை தான் சுத்தி இருக்கணும், அம்மா அப்பா சுத்தினாக்கினா அப்ப எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறான். அப்படின்னா நீ கேட்டு தானே போயிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இது வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை. அதனால சின்ன பிள்ளைங்க சண்டை அப்படிதான் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்கிற இதுக்குள்ள இப்படி சண்டை நடக்கும் தான். அந்த சண்டை தான் இந்த நிகழ்வு. அப்படி இருக்கும்போது உடனே முருகன் சொல்றான், இனிமே நான் அங்க வரமாட்டேன், எனக்கு தான் பழம் இல்லையே, ஏன்னா அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல அங்கே இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் பார்வதி என்ன பண்றா, ஏன் பிள்ளை இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையில இருந்து நேரா அந்த பகுதியில இருக்கிற மன்னனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அம்மையப்பன் வராங்க, சிவன் பார்வதி வராங்க, அதெல்லாம் உடனே குடியேறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வருது அந்த மன்னனுக்கு. அந்த மன்னன் பேரு குலசேகர பாண்டியன். அந்த மன்னன் உடனே ஒரு ஏற்பாடு பண்றான். அப்படி அந்த ஏற்பாடு பண்ணவரும் அம்மையப்பனுங்க வராங்க. வரும்போது ஒரு ஊருக்கு வராங்க, அந்த ஊர் தான் உடங்குடி. அந்த உடங்குடி எப்படி வந்துச்சு அப்படின்னா உடனே குடியேறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்ததுனால அந்த ஊருக்கு பேரு உடங்குடின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் கிட்ட வந்த உடனே மன்னன் தான் இருக்கிற இடத்த கொடுத்துடுறான் அம்மையப்பனுக்கு. அப்படி கொடுத்த உடனே எதுக்காகனா முருகனை கூட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக. முருகன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த உடங்குடி பகுதியில இருந்து திருச்செந்தூருக்கு போறான். பையனை பார்க்கறதுக்காக அம்மையப்பனும் விநாயகரும் 3 பேரும் அங்கிருந்து வந்துடுவாங்க. அதனாலதான் குலசேகரப்பட்டினம்ங்கிற ஊரு உடங்குடியும் குலசேகரப்பட்டினம்ங்கிற ஊரும் ஒரே ஊர் தான், ஆனா 2ஆ இருக்கும். ஏன்னா அந்த மன்னன் அந்த அம்மையப்பனுக்கு இருக்கிற இடத்த கொடுத்துட்டனால அந்த மன்னன் வெளியனா உனக்கே தந்துடுறேன், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாய் சொல்றா, வேண்டாம் இது உன் பேர்ல இருந்துக்கிட்டோம், இடத்துக்கு பேரு மன்னன் பேர்லயே வச்சுட்டதுனால அந்த குலசேகரப்பட்டினத்துக்கு அந்த இடத்துக்கு மட்டும் அந்த மன்னன் பேர் இருக்கிறதுனால அந்த ஊர் மட்டும் அந்த மன்னன் பேரே ஆயிடுச்சு குலசேகரப்பட்டினம் அப்படின்ட்டு. உடங்குடியும் குலசேகரப்பட்டினமும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது முருகன் வந்து கூடுறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவன் முருகன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல உட்கார்ந்துட்டு சொல்றான், எனக்கென்று ஒரு நாடு, இது என் நாடு, எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு ஆட்சி அப்படின்னு முருகன் அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கும் போது கோபத்துல அப்படி அறிவிக்கும் போது அவை பாட்டி சொல்றா, அதாவது தமிழ் சொல்லுது, முருகா ஏன் ஆட்சின்னு சொல்லு தப்பில்ல, ஏன் நாடுன்னு சொல்லு தப்பில்ல, ஏன் மக்கள்னு சொல்லு தப்பில்ல, ஆனா எனக்குன்னு ஒரு ஆட்சி, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு நாடுன்னு சொல்ல பத்தியா, அது தப்பு, அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவை வந்து கட்டளையிட்டா. அதாவது தமிழ் கட்டளையிட்டுச்சு, முருகா உன் தத்துவம் பிழை என்றால் அதை தட்டி வைக்கும் உரிமை தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழே முருகனுக்கு கட்டளையிட்டுச்சு. அந்த கட்டளை ஏத்துக்கிட்ட பிறகுதான் இந்த மக்கள் அவனை கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடின நாடு இது. அந்த வரலாறு இன்னும் இருக்கு. இன்னைக்கும் திருச்செந்தூருக்கும் குலசேகரப்பட்டினுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்னைக்குமே குலசைக்கு போற யாருமே திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. குலசைக்கு வந்தாங்கன்னா நேர குலசைக்கு வந்துட்டு போயிருவாங்க. ஆனா குலசைக்கு வந்துட்டு திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. ஆனா திருச்செந்தூருக்கு வந்தவங்க குலசைக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க குலசைக்கு போயிட்டு அம்மையப்பனை போய் வணங்கிட்டு நேர முருகனை போய் வணங்கினாங்கன்னா உங்களுக்கு அங்க வரம் கிடைக்காது. முருகன் திரும்பிப்பாரு, எங்க நம்மளை கூட்டு போயிடுவானோ, நம்ம அம்மையப்பனை பார்த்துட்டு வந்திருக்கான், நம்மளை எங்க கூட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பாரு, குழந்தைத்தனமா இருக்கிறதுனால. இது ஒரு ஐதீகம், வரலாறு. அதனால குலசைக்கு போறவங்க யாருமே திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. இந்த வரலாறு இன்னும் அந்த ஊர்ல இருக்கு, உடங்குடியில.